வருகிற சுவாமி. நான் வருகின்ற போது வருகின்ற பொழுது நான் யார்? நீங்க யார்? என்னோட பேர் என்ன? உன்னோட பேர் என்ன? நான் எக்குலத்தை சேர்ந்தவன். எக்குலத்தினீர்கள் இருந்து வந்தீர்கள். அப்படி சொல்றா? எந்த நாட்டுக்கு அரசர்? நாங்கள் எந்த நாட்டுக்கு அரசர்? நான் யார் என்று உருத்தாக்க முன்பதாய் ஆமாங்க. நாட்டுக்கு நாடு பேரு புகழ் சிறந்த அழகு திரு பொன்னாடி. இந்த அழகு திரு பொன்னகரத்தின் பேர் என்ன? ஐயா அப்ப சொல்றா. இந்த நாட்டினுடைய பெயர் என்ன? செலப்பல கோட்டை. செலப்புல கோட்டையா? செலப்புல கோட்டை என்றால் நாளைக்கு அங்க போய் சம்பளம் வாங்கிக்க. நீ தானே தானே இந்த ஊர் இல்லையா? ஆனப்பள்ளம். ஆனப்பள்ளம் என்றால் நமக்கே ஒரு அன்பு தாழ்த்து நகரம். ஆமாங்க. இந்நகரில் எழுந்தருளியே ஆணாக பிறந்தவர்கள் பெண்ணாக பிறந்தவர்கள் மற்ற நமது அருமை தாய்மார்களும் தந்தைமார்களும் படைகளையும் போல் திரண்டு காட்சியளிக்கிறார். ஆமா சாமி, எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. ஏன் இதனால என்ன காரணம்? அதாவது அம்மனுக்காக மாரியம்மனுக்கு திருவி போட்டு எப்படி கழுத்துருவியா போட்டுக்கிற அம்மன் மாரியம்மன் தான். மாரியம்மனுக்காக ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு ஓரிரவு அம்மனுக்காக நாடகம் அரங்கேற்றம். ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆமாங்க இன்னைக்கு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆமா வச்சிருக்காங்க. நடத்தக்கூடிய நாடகத்தின் பேர் என்ன? நாடகத்து பேரும் தெரியாதா? சரி வா. இன்னைக்கு வைத்துள்ள நாடகம் ஒரு குடும்ப சித்திரம். இன்னைக்கு லேடிஸ் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. அதுக்குதான் வந்திருக்காங்க. எப்படி? பெண்களுக்கு மட்டும் ஊந்தல் நாடகம். என்ன நாடகம்? இன்னைக்கு வச்ச நாடகம் பாண்டியன் ஸ்டோர். பாண்டியன் ஸ்டோர் சூப்பரா இருக்கும். ரெண்டாவது ஸ்டோர் அந்த நாடகம்ல நாடகம் மாத்திட்டாங்க. என்ன நாடகம்? நாடகத்தினுடைய பெயர் விஷ்ணு புராணத்தில் ஒரு பாகமாகிய என்ன நாடகங்க? நரநாராயணன் சண்டை. ஆமா, நரநாராயணன் சண்டை. இந்த நாடகத்தில் நாடியா துப்திகாசுரன் வதம். கத்தி அப்புறம் தொட்டியில விட்டுருண்டா. பாப்பா. சரி சுவாமி, தாங்கள் யார்? இந்த நாடகத்தில் நான் யாரு? தாங்கள் சூரியனை போல் தக 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 வேண்டும் சொல்கிறேன். கமலபாய் சாமி யாரோட உங்களை பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க. தக தக தகன்னு மின்றீங்க. இன்ஜினியர் மாதிரியே இருக்கிறீங்க. அவ்வளவு காலதான் இருக்கிறான். ஒரு புத்தி மந்திரி. சரி, நான் அழைத்தால் என்று அவனை அழைத்து வாருங்கள். அப்படியே அழைத்து வருகிறேன். மந்திரி கூப்பிட்டு சொன்னாரா? இப்படி அவுத்துட்டே வர சொன்னாரா? ஆமா, கட்டாயமா. டேய் பாரு, மந்திரி கல்யாணம் ஆகி போச்சு, வர முடியாது, டைம் இல்ல, போய் சொல்லு போ. பேசட்ட வர முடியாது அப்படி சொல்ல முத்தம் கொடுப்பான். டேய் நான் எப்படி சொன்னா அதே மாதிரி பண்ணு. அதே மாதிரி போ போ, வேகமா போ. வேட்டி மச்சாங்க என்ன மந்திரி கல்யாணம் ஆகி போச்சாம். சரி, வடமோ வர முடியாதா? யாரை சொன்னா? உங்களை தாங்க சொன்னாவே. என்ன சொன்னா? மகாராஜா அழைத்தார் என்று அவனை கையோடு இழுத்து வா. அவன் நடைய பாரு. மகாராஜா கையோட புடிச்சிட்டு வர சொன்னாரு. மந்திரிக்கு கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. மந்திரி கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. குழந்தை 10 மாசம் முழுகா
சொல்லு. அப்படியா? விட்டுட்டு வர முடியாது. சொல்லு. மொத்தம் கொடுப்போம் போ. மகாராஜா என்ன மந்திரிக்கு கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. ஆனா அவன் பொண்டாட்டி 10 மாசம் முழுவதும் இருக்கிறாளாம். ஏண்டா வர முடியாதான். நான் பார்த்தா என்ன கேனம் பிடிச்சு நினைச்சிருக்கியா? கேனம் கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. ஆமா. பொண்டாட்டி எப்படி 10 மாசம் முழு வந்திருப்பா? அதனால பாக்க நினைச்சிருக்கியா? அதனால போய் இழுத்து வாவலே. மறுபடியும் அதே மாதிரி நடந்து வரோம். அடிக்கிறாண்டா. மொத்தம் கொடுக்கலையா? சொல்ல என்னாச்சு? எப்படின்னு கேட்டானா? கேட்டா கருமல ஒரு சந்தைக்கு போறோம். போறோமா இல்லையா? ஒரு ஆடு வாங்குறோம். சனியாடு வாங்குறோம். ஒரு மாடு வாங்குறோம். வாங்குறோமா இல்லையா? சென்னையோட தான் வாங்குறோம். அடி தொலைய முடியலடா. ஆமா. மாடு வாங்குறோம். சனியாடு வாங்குறோம். ஆமா. எதுக்கு கண்ணு போடணும்னு. அப்புறம் பொண்டாட்டி மட்டும் ஏன்டா சனியாடு வாங்க கூடாது? ஏன்டா வாங்க கூடாது? வாங்கலாமா? டேய் அப்படியே கேள அவரை. அப்படியே கேள மொத்தம் கொடுப்பாரு. சரி போ. உங்களுக்கு செக்ஷனுக்கு ஒரு புடவை. மகாராஜா என்ன என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றான்? ஒரு ஆடு வாங்கினா சனியோட வாங்குறோம். சரி. ஒரு மாடு வாங்கினா சனியோட வாங்குறோம். வாங்குறோம். கொண்டாட்டி மட்டும் ஏன்டா சனியோட வாங்காத சொல்ற தாயலி. அவனை கையோடு இழுத்துட்டு வா. தரன்னு முடிச்சிருக்கான். பிடிச்சிட்டு வாடா அவனை. என்னவா? அது எப்பறா வாங்க முடியும்னு சொல்லி கேக்குறாரு. ஓ அடிக்கிறாரா? ஆமா. கேக்கல. அதையும் நம்பல. இங்க பாரு. மந்திரி கல்யாணம் பண்ணால. ஆமா. பொண்டாட்டிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுச்சு. 10 மாசம் பிரசவ வலி ஏற்பட்டுச்சு. ஐயோ அம்மா ஐயோ. நான் பண்ற மாதிரியா பண்ணு. ஐயோ அம்மான்னு கத்திட்டு மந்திரி பிரசர்காரர் எடுத்துக்கிட்டு முன்னாடி வேகமா ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கான். பொண்டாட்டி மாட்டு வண்டியில லொடக்குன்னு வந்துட்டு இருக்கான்னு சொல்லு. அப்படி சொல்லு மொத்தம் கொடுப்பான் போ. படாமல் என்னதான் சொன்னேடா. அட ஓயால சாமி டேய் எப்படி பாடாவ என்ன சொன்னாடா? சாமி என்ன அவன் பொண்டாட்டி மாசமா இருந்தால சரி. உடனே ஐயோ அம்மம்மா ஐயோ அம்மம்மா ஏடா என்னடாச்சு அப்படின்னு வவுத்தோலி புடிச்சுக்கிச்சு. சரி. பொண்டாட்டிக்கு. அதனால அவன் பிளசர்கார எடுத்துக்கிட்டு வேகமா மண்ண போறான். ஓ கோமாளி அவன் பொண்டாட்டி மாட்டு வண்டியில லொடகட்டின்னு மாட்டு வண்டியில போறான். ஏண்டா டாக்டர் கூப்பிடுறவன் கார்ல போறான். ஆமா. பிரசவ வலியா இருக்கிறவன் மாட்டு வண்டியில போறான். ஆமா சாமி. இதெல்லாம் எப்பேற்பட்ட ஆளுகடா இருப்பீங்க நீங்க. போய் இழுத்தாடா அவனை. டேய் சொல்றேன் இங்க இருக்கற. சீக்கிரமா கூட்டிட்டு வர சொல்றாரு. வட போலாம். டேய் போனவன் ஆஸ்பத்திரிக்கு போனான்ல. போய் 2 பெட் எடுத்துக்கிட்டாங்க. எதுக்கு? மந்திரிக்கு ஒரு பெட், மந்திரி பொண்டாட்டிக்கு ஒரு பெட். ஒரு பெட்டு மந்திரிக்கு பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டு. ஏன்னா கல்யாணம் பண்ணா இன்பத்திலே பங்கெடுக்கணும், துன்பத்திலே பங்கெடுக்கணும். 2 பெட் எடுத்துக்கிட்டாங்க. மந்திரி முக்க சவுண்டா பேச. மந்திரி முக்க மந்திரி பொண்டாட்டி பிள்ளை வெக்க. மந்திரி பொண்டாட்டி பிள்ளை வெக்க. மகாராஜாரி நடுவுல வண்டி போட்டு பண்ணி நக்க. அப்படியே சொல்லு மொத்தம் கொடுப்போம் போ. 2 பேரும் சீக்கிரமா போய் மந்திரி 2 பெட்டு எடுத்துட்டான். 2 பெட் எடுத்துக்கிட்டாங்க. ஆமா. யாருக்கு 2 பெட்? ஏங்க கல்யாணம் பண்ணா இன்பத்திலும் பங்கெடுக்கணும், துன்பத்திலும் பங்கெடுக்கணும். ஆமா. அதனால 2 பேத்துக்கு 2 பெட்டு. சரி. அதனால மந்திரி முக்க மந்திரி பொண்டாட்டி பிள்ளை பெக்க. மகாராஜா நீங்க நடுவில் அவனாங்க அப்படி சொன்னாங்க. ஏய் வாடா வாடா. ஏய் அவனை கையோடு எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வாங்க. டேய் வந்து. டேய் ஏண்டா அடிக்க மாட்டேன். எதுக்கு? 2 பேத்தையும் தரதரன்னு எடுத்துட்டு வர சொல்றாரு. கேட்க மாட்டேங்கிறாரு. வர சொல்றாரா? சரி வா போலாம். தென்பாண்டி சீமையிலே பேரோடும் வீரிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ. ஏய் யாரையும் அடிக்கல. படாது. மும்மூர்த்தி தேவரிலே ஒரு கடவுளாக என்னோட பெயரோ பிரபதேவே. பிரபதேவாவுக்கே. அப்படி உங்கள் பெயர் பிரம்மதேவாவாக இருந்தால் பிரம்மதேவால்ரா பிரம்ம கடவுள். ஓ பிரம்மதேவா. ஓ கடவுள். ஆமா சுவாமி. அப்படி பிரம்மதேவன்னு சொல்றீங்களே. ஆமா. அப்படி பிரம்மதேவனாக இருந்தாலும் நீங்க எப்படி பிறந்தீங்க? என் தாய் தந்தை யாரு? உங்க அப்பா அம்மா யாரு? நான் யாருக்கு மகனாக பிறந்தேன் சொன்னா தெரியுங்க.